நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், ஏசப்பா நீங்கதான். சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக்கொள்ள, கை கொடுத்து கை தூக்க யாரும் இல்ல. சொந்தமுண்டு பந்தமுண்டு சொல்லிக்கொள்ள, கை கொடுத்து தை தூக்க யாரும் இல்ல. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல, உம்மையன்றி எனக்கு யாரும் இல்ல. விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நாளுதாலும் சிரித்தாலும் நீங்கதான். நான் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், ஏசப்பா நீங்கதான், ஏசப்பா நீங்கதான். எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே, உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். எங்களோடு நீங்க பேச ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, உடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க. உடைய ஜனங்கள் உடைய வசனத்தை கேட்டு மகிழும்படி பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். அது அடியான் ஜெபிக்கிறேன். சத்துரு வெக்கப்பட்டு போவானாக, சத்துரு தோற்று போவானாக. உடைய பிள்ளைகளை வஞ்சிக்க நினைக்கிற வஞ்சகத்தின் கிரியைகள் அழியட்டும்னு சொல்லி அது அடியான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் பலத்த காரியங்களை செய்யுங்க. விசேஷமா இந்த ஆராதனையில வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை கடந்து போகட்டும். உடைய பிள்ளைகள் உடைய வசனத்தை ஒரு மனதோடு கேட்டு கை கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். உடைய வார்த்தையை பிரசங்கித்து நிற்கிற அடியான் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், நீர் பிரயோஜனப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் சவுண்ட். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த உடன் நாளெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் காத்து நடத்தின அவருடைய மகா இரக்கத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். அதிகமாக எனக்காக ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆமாம். ஆகவே உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கும்போது எங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் என்ன செய்யணும்? மறக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் தந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு மகிமையாக செய்வதற்கு ஓட இன்னும் ஆண்டவர் பலனை தர ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நல்லவர். ஆமென். கடந்த செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? என்ன செய்தி? அல்லேலூயா. சரி, தேவனின் இரக்கம் என்ற அந்த செய்தி கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். தேவனின் இரக்கம் என்ற அந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். ஆத்துமா குணப்படும் போது இரக்கம் கிடைக்கும். பிரமாணத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணித்து வாழும்போது தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையை கேட்டோம். இன்னைக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். பைபிளை திருப்புங்க. பிரசங்கம் கேட்கும்போது பைபிளை திருப்பணும். உங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிளை திருப்பி வேதத்தை பார்க்கணும். எழுதுறவங்க எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு.
அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனின் ஈவு. தேவனின் ஈவு. நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்களேன். நாம் ரட்சிக்கப்பட்டோம். எதனால் ரட்சிக்கப்பட்டோம் சொல்லுங்க? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் எதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். ஒரு முறையாக வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்படுவார். நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஆமே. நீங்களா ரட்சிக்கப்படல, கிருபை உங்களை ரட்சிக்க வைத்தது. ஆமே. எத்தனை தரம் நான்லாம் என்னைக்கு சபைக்கு போவேன், நான்லாம் எப்படி சபைக்கு போவலாம் மாட்டேன்லாம் சொன்ன ஆளுக்க நம்ம. ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? தூக்கிட்டார். ஹல்லேலூயா. தூக்கிட்டார். அப்படி கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். சரி. ஆனால் அருமையான இந்த எபேசிய சபைக்கு எழுதும்போது அங்கே அழகாய் எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை மாத்திரம் வேலை செய்யல, கிருபை நம்ம வாழ்க்கையில நம்ம டச் பண்ண உடனே நமக்குள்ள ஒரு விசுவாசம் தோன்றினது. அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்ததனுடைய மெயின் காரணம் என்னன்னா தேவனுடைய ஈவு. ஆமே. கிருபை நமக்கு கிடைக்கவும், நமக்குள்ள விசுவாசம் உருவாகவும், நாம் ரட்சிக்கப்படவும் தேவன் தம்முடைய ஈவை நமக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. சரி, தேவனுடைய ஈவுனா என்ன அப்படின்னா, தேவனுடைய ஈவு அப்படி என்று சொன்னா, அதாவது ஒருவர் தானாக விரும்பி கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு அனுபவத்தை தான் ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தானாக மனம் முன் வந்து கொடுக்கிறது, அதற்கு பேரு ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ராஜாக்கள்லாம் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? எப்படி இருந்தாங்க? கொடை வள்ளலா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? அன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக வெள்ளி காசு, தங்க காசு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ராஜாவுக்கு மனசுல தோன்றிருச்சுன்னா அள்ளி கொடுத்துருவாரு, நிறைய கொடுத்துருவாரு. அதை வாங்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க, என்ன வள்ளல்? கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நல்லா உச்சரிக்கக்கூடிய வார்த்தை கொடை. ஈவுக்கு இன்னொரு பதம் என்னது? கொடை. நல்லா கவனிங்க. அப்போ தேவனின் ஈவு நமக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, தானாக முன் வந்து நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்றீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தேவன் உங்களை என்னை ரட்சித்தது எப்படின்னா, தானா முன் வந்து நம்மளை ரட்சித்தாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய ஈவு. ஆமே. நம்மளெல்லாம் பொருட்டா பார்த்தாரு பாருங்க. அதெல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒண்ணு. நம்மளெல்லாம் அந்த உலகத்துல சொந்தக்காரங்க கூட நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்கவே மாட்டுக்காங்க, பொருட்படுத்த மாட்டுக்காங்க. போ அப்படின்னு நம்மளை அலட்சியமா பார்க்கறாங்க. அவங்க மத்தியில ஒருத்தர் தானா முன் வந்து உங்களை என்னையும் கிருபையை தந்து விசுவாசத்தை உருவாக்கி ரட்சிப்பை தந்தார் பாருங்க. அதுதான் தேவனுடைய ஈவு. ஆமே. சொல்றது புரியுதா? யாராவது நீங்க உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, தேவனுடைய ஈவுனால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது எப்படி? கிருபையை தந்தாரு, விசுவாசத்தை உருவாக்குனாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னைக்கு தேவனுடைய ஈவுனால நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இரண்டாவது இதை குறித்து நம்ம சொல்லணும்னா, பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் இல்லாத போது உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பை தந்தாரு பாருங்க. இதுதான் ஈவு. அதாவது பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. இந்த ஈவை நம்ம வாழ்க்கையில அடைவதற்கு, இந்த ஈவை நம்ம வாழ்க்கையில சுதந்தரிப்பதற்கு நமக்கு அதற்குரிய தகுதி இல்லை, குவாலிட்டி இல்லை. ஒரு கம்பெனியில போய் வேலை செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வைக்கிறாங்க? அந்த கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வைக்கிறாங்க? இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஏன்? அந்த கம்பெனியினுடைய தரம் குறைஞ்சிராத அளவுக்கு அந்த கம்பெனியினுடைய ரூல்ஸ், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சர்க்குலரு, அவங்களுடைய காரியங்களை எல்லாம் இந்த வேலை செய்யற வருகிற இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நம்மளோட டிராவல் பண்ணுவாங்களா? நம்மளோட ஒத்து போவாங்களா? நம்ம கம்பெனிக்கு பெருமை சேர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்களாங்கிறத பரிசோதனை பண்ணுவதற்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன இன்டர்வியூ வச்சாரு?
உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன இன்றி வச்சார். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? நான் ஏசப்பா பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. சொல்றதுக்கு நல்லா இருக்கு. நமக்கு என்ன தகுதி இருக்கு? நமக்கு என்ன தகுதி இருந்துச்சு சொல்லுங்களேன். என்ன தகுதி இருந்துச்சு? ஒரு தகுதி இல்லை. தகுதி இல்லாத உங்களை என்னையும் தேவன் என்ன செய்தார்னா தம்முடைய பிள்ளையாய் மாற்றக்கூடிய அந்த ரட்சிப்பை எனக்கு தேடி வந்து தந்தாரு. அதுக்கு பேர் தான் தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. சரி, மூணாவது இதை நாம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம்னா, தேவனுடைய ஈவை குறித்து நம்மால் நடக்காததை செய்வதுதான் தேவனுடைய ஈவனுடைய விசேஷம். நம்மால் நடக்காதது நம்மளால நடந்துதா? நம்மளால நடக்க போதா? அப்படின்னா ஒன்றும் இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, வீட்டம்மா ரட்சிக்கப்பட மாட்டாங்க, வீட்டையா ரட்சிக்கப்பட மாட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இது எல்லாம் நம்மளால ஒன்றும் முடியாது. நம்மளால ஒன்னே ஒன்று செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனா அவங்களை ரட்சிக்கக்கூடிய வேலை யார் இடத்துல இருக்குன்னா கர்த்தரிடத்துல இருக்கு. ஆமே. நம்மளால் முடியாததை, நம்மளால் நடத்தி காட்ட முடியாததை நடத்தி காட்டினார். அதுதான் தேவனுடைய ஈவினால். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப கவனிங்க, தேவனுடைய ஈவு, தேவனின் ஈவு எப்படிப்பட்டதுன்னா தானா முன்வந்து கொடுத்தது, பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னால் நடக்காது, நடத்தி காட்டவும் முடியாதுங்கிற நிலைமையில இருந்த எனக்கு அவர் கிருபையை தந்து விசுவாசத்தை எனக்குள்ள எழுப்பி என்னை ரட்சித்தார். பாருங்க, இதுதான் தேவனுடைய ஈவு. ஆமே. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சொல்லி முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். தேவன் அருளிய நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்த அதன்னைக்கு ஆராதனையில் நம்ம பாடணும் பார்த்தீங்களா? தேவன் செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி சொல்லிடுவேன். நாளு போதாது, நாவு போதாது, ஆயுள் போதாது. இதெல்லாம் நம்ம உணர்றோமா? யோசிங்கள, உணர்றோமா? உணரக்கூடியவங்களா இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில எப்போ உணர்வு வருது தெரியுமா? நம்ம பாதிக்கப்படும் போதுதான் உணர்வு வருது. ஆனா கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, பாதிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டியே நமக்குள்ள உணர்வு வரணும். தோல்வியோ, இழப்போ, பிரச்சனையோ, போராட்டமோ, வியாதியோ, நெருக்கமோ, அவமானமோ, நிந்தையோ, பரிகாசமோ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சறுக்கக்கூடிய நேரத்தில் உணர்வு வரக்கூடாது. எப்போ வரணும்னா அதுக்கு முன்னக்கூட்டியே வரணும். என்ன உணர்வு வரணும்? அவர் செய்த சொல்ல முடியாத ஈவுக்கு நான் ஸ்தோத்திரம் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கும் போது சிலருக்கு வாயில ஸ்தோத்திரம் வரமாட்டுக்கு, சிலருக்கு வாயில துதி வரமாட்டுக்கு. ஏன்? அவங்கள மட்டும்தான் பார்க்காங்களே தவிர தேவன் செய்த நன்மையை பார்க்க மாட்டுக்காங்க. தேவன் செய்த சொல்ல முடியாத ஈவை என்ன செய்ய மாட்டுக்காங்க? உணரல. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ சொல்லி முடியாத காரியத்தை செஞ்சிருக்காரா இல்லையா? யோசிங்க, எவ்வளோ செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்னா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமே. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஈவாய் கொடுத்தவைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது காரியம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆகாய் புஸ்தகம், ஆகாய் 2ஆம் அதிகாரம், ஆகாய் 2ஆம் அதிகாரம், திருப்பிக்கோங்க, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செலுத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரன் உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்? உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். நல்லா கவனிங்க. தேவனின் ஈவுல முதல்ல என்ன தெரியுமா? நம்மளை தெரிந்து கொண்டது தாங்க தேவனுடைய ஈவு.
எத்தனை பேர் உணர்றீங்க? உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் பாருங்க. அதுதான் தேவனுடைய ஈவுல விலையேற பெற்ற ஈவு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள விரும்பல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை என்னையும் இந்த உலகம் தெரிந்து கொள்ள விரும்பல, நிராகரிச்சிச்சு, ஒதுக்குச்சு, வேண்டான்னு புறக்கணிச்சிச்சு, நம்மளை ஒரு பொருட்டா நினைக்கல, நம்மளை ரொம்ப மோசமா நினைச்சாங்க. ஆனா ஒருத்தர் மாத்திரம் அவருடைய ஈவுனால உங்களை என்ன செய்தார்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You are a chosen. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து இந்த வார்த்தை வருது, என் மகளே, என் மகனே, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒதுக்கும் போது, எல்லாரும் புறக்கணிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையை அற்பமா உலகம் பார்க்கும் போது, ஒருவர் மாத்திரம் அவருடைய ஈவினால் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பான மகனே, அன்பான மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமா, பயப்பட வேண்டாம். உங்களை தெரிந்து கொண்டவரை பாருங்க. புறக்கணிக்கிற உலகத்தை பார்க்க வேண்டாம், ஒதுக்குகிற உலகத்தை பார்க்க வேண்டாம், இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டை பார்க்க வேண்டாம். தெரிந்து கொண்டவரை மட்டும் பாருங்க. தெரிந்து கொண்டவரை மட்டும் பாருங்க. அவருடைய ஈவினால் உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல குணமோ, அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுபாவமோ வேறுபட்டு இருக்கலாம், வித்தியாசப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உலகம் அவங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை நம்மகிட்ட பார்த்தா மட்டும்தான் தெரிந்து கொள்வாங்க. ஆனா உன்னத நாம நிராகரிக்கப்பட்டதை அவர் பார்த்தார், அதனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமே. ஆமா, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. எப்படி? பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்ல முடியும்? உலகம் ஒத்துக்கிடுமா? ஒத்துக்கிடாது. அது எப்படியா? நாங்க அவனுக்கு ஒரு பட்டம் வச்சிருக்கோம், அவன் பலவீனன், அவனால முடியாது, அவனால இதை சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்வாரு, உலகம் பார்க்கிறது மாதிரி நான் பார்க்கல, உலகம் பார்க்கிறது மாதிரி நான் உன்னை பார்க்கல, உன்னதராகிய நான் உனக்குள் இருக்கிற ஆழங்கள் இருக்கிற அந்த உணர்வை பார்க்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமே. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். போதுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமே. யோசிக்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இன்னைக்கு நம்ம வருஷம் கடந்துட்டுல, நம்ம ரட்சிக்கப்பட்டது ரொம்ப நாள் ஆனோடனே வருஷம் கடந்துருச்சு. நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாருங்கிற அந்த விசேஷம், அந்த முக்கியத்துவம் மறக்கப்பட்டுருச்சு. கர்த்தர் மறுபடியும் அதை உயிர்ப்பிக்க விரும்புறாரு. உங்களை தெரிந்து கொண்டதை சிந்திக்கணும். அதற்கு காரணம் தேவனின் ஈவு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் யோசிக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து ஒரு வேத புஸ்தகம் கூட இல்லாம வாழ்ந்த நாட்களை நான் நினைக்கிறேன். ஒரு வேத புஸ்தகம் கூட, வேதாகம கல்லூரிக்கு போகும்போது எனக்கு வேத புஸ்தகம் கூட எனக்கு கிடையாது. கிடையாதுன்னா எங்க வீட்டில் வாங்கி கொடுக்கலன்னு இல்லை, இருந்தாலும் அதை பெருசா நினைக்கல. இந்த வேத புஸ்தகத்தினுடைய மகத்துவம் எனக்கு தெரியல. வேதாகம கல்லூரிக்கு போறேன்னா வெறுங்கையோட போறேன், வெறுங்கையோட போறேன். அங்க இருக்கிற எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நான் பார்க்கிறேன், நம்ம கையில என்ன இல்லை, பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கடன் வாங்குறேன். பாஸ்டர், உங்கள்கிட்ட ஏதாவது பைபிள் இருந்தா தாங்களேன். உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன்,
நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பைபிளை என்றைக்கும் கடனாக வாங்காதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பைபிளை கடனாக வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சொந்த பைபிள் இருக்கணும். ஒன்று மட்டும் இல்லை, நிறைய பைபிள் வாங்குங்க. ஆமென். உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும். ஏன் தெரியுமா? இதை போல ஒரு விசேஷம் உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை போல ஒரு மகத்துவம் உள்ள ஒரு புஸ்தகம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. கடந்த நாட்களில் ஒரு ஸ்டேட்டஸில் ஒன்று வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. 315 கோடிக்கு வேதத்தின் நகல் ஒன்று விற்பனையாயிருக்கு. 315 கோடி. 1 கோடி 2 கோடி இல்லை. பழமையான எபிரேய எழுத்தில் உள்ளதான ஒரு பிரதியை 315 கோடிக்கு பைபிள் நகலை அவங்க வாங்கியிருக்கிறாங்களாம். இது நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான், ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். ஆனால் இதை போல சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை உலகம் ரொம்ப உற்று பார்க்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? அந்த பாஸ்டர்கிட்ட வாங்கி நான் படிக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பித்தார். நான் ரட்சிக்கப்பட்டது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் வாசித்து முடிக்கும் போது எனக்குள் ரட்சிப்பின் நற்கந்த வாசனையை கர்த்தர் வீச பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்குள்ளே அர்ப்பணிக்க வைத்தார். ஊழியத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை எனக்குள்ளே ஆண்டவர் எழும்ப பண்ணினார். ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த நாட்களை நான் நினைக்கிறேன். அது அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன், நிற்க வாய்ப்பே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, என்னை தேவன் தம்முடைய ஈவினால் அழகா கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். என்ன கொண்டு போய் சேர்த்து ஊழியத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்னை கொண்டு சேர்ப்பதற்கு நிறைய பேரை பயன்படுத்தினவங்களாம் இன்னைக்கு இல்லை. நிறைய பேர் இல்லை. என்னோடு பைபிள் காலேஜ் படித்தவங்க எத்தனையோ பேர் இல்லை. விழுந்து எப்படிலாமோ போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஈவு என் மேலே பலமாக இருந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நல்லா கவனிங்களேன். தேவனின் ஈவு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது. உலகம் நம்மளை அப்படி தெரிந்து கொள்ளாது. உலகத்தில் இருக்கிற மனிதங்க அப்படி தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா தேவன் நம்மை தெரிந்து கொள்வா. சும்மா தெரிஞ்சிட்டு உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு போக மாட்டாரு. தெரிந்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு முன்னக்கூட்டியே ஒரு பிளானை நமக்குள்ள கர்த்தர் வச்சுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இனிலாம் ஆண்டவர் வைக்க போறதில்லை, ஏற்கனவே வச்சுட்டாரு. எப்போ உங்களை தெரிந்து கொண்டாரு பாருங்க, அப்பவே வச்சுட்டாரு. நாம தேடி போடலாம், அவர் தானே நம்மளை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. அதை யாராலையும் அழிக்க முடியாது. யாராலையும் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் அழைத்த அழைப்பில் சரியா கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் அதற்கு அநேக எதிர்ப்பு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அதை செய்வதை அழகாக செய்வார். இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. 2023 வருஷத்தை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. 2023 அவ்வளோ வேதனையை அனுபவித்த ஒரு வருடம். ரொம்ப நொறுங்கிட்டேன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நொறுங்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவன், ஆண்டவரே தொடர்ந்து உமக்காக நான் ஓடுவேனா, ஓட மாட்டேனா? உமக்காக நான் ஊழியம் செய்வேனா, செய்ய மாட்டேனா? அநேக நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, உன்னை நான் நடத்துவேன். ஒரு வழியிலே சொல்லுங்க, உன்னை நான் நடத்துவேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என் இருதயத்தில் அடிக்கடி நான் கேட்ட வார்த்தை. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் அதையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஏன் அப்படின்னா அப்பதான் ஒரு செழிப்பான ஒரு இடம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு காரணம் அதனுடைய காயங்கள் ஆண்டவர் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. கவனிங்க, உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் நம்மளை
பாதியில விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. எங்கேயோ விட்டுட்டு தொலைஞ்சு போவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாரு. முடிவு பரியந்தம் உங்களை என்னை ஆண்டவர் நடத்துவார். ஆமே, ஆண்டவருடைய நாமத்து மகிமை. சரி, வேதத்தில் தெரிந்து கொண்ட சில நபர்களை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா, ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவருடைய குமாரலின் ஒருவனை ராஜாவாக நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டு. ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்றாருங்கிறதுக்கு நாங்களோடு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தெரிந்து கொண்டது எதற்காகனா பயன்படுத்துவதற்காக. இல்லையா சொல்லுங்க. ராஜாவாக தெரிந்து கொண்டாராம். யார யார பதில் சொல்ல மாட்டேங்க. பார்த்தீங்களா? தாவீத. சவுலுக்காக துக்கப்பட வேண்டாம், ஈசாய் குடும்பத்தில் ஒரு குமாரனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் எதற்காக தெரிந்து கொண்டாருங்கிறதையும் சொல்றார். ராஜாவா தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. தேவனுடைய ஈவன விசேஷம் என்னன்னா, உங்களை என்னை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. பாட்டு மட்டும் பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம் சொல்லுங்க. பாடுற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஏன் ராஜாக்களா லேவியரா அந்த பாட்டு பாடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா உங்களுக்கு அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். எது? ராஜாவும் முக்கியம், லேவியரும் முக்கியம். ராஜாவுக்கு சகல செல்வமும் செழிப்பும் மரியாதையும் எல்லாம் இருக்கும். ஆனா லேவியருக்கு யார் மட்டும்தான் மதிப்பு தெரியுமா? லேவி கோத்திரத்தை பத்தி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு வேற எதுவுமே கிடையாது. வாசித்திருக்கீங்களா? நாங்க தான். அல்லேலூயா. லேவி கோத்திரம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா ஒன்று தெரியுமா? கர்த்தரே நமக்கு சுதந்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அது ஒன்றும் போதாது. உலகத்தில் இருக்கிற சொத்து பத்து எல்லாத்த விட கர்த்தர் சுதந்திரமா இருக்கும்போது அவ்வளவும் நமக்கு தான். ஆமே, அல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். நான் தான் உனக்கு சுதந்திரம், நான் தான் உனக்கு பங்கு, நான் தான் உனக்கு எல்லாமே. மற்ற எல்லாருக்கும் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை ஒதுக்கி கொடுத்தேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டு. லேவி கோத்திரம் மாத்திரம் அப்படி அப்புறாணியா இருக்கு. எப்பா நீ பயப்படாத, நீ கலங்க வேண்டாம். உனக்கு உலக பிரகாரமான சொத்தை விட நானே உனக்கு சொத்தா இருக்கிறேன். ஆமே. ஆகவே நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது தெய்வ விருப்பம்னா, ஒன்று ராஜாவா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? ஆமே. சபை இருக்கிற பிள்ளைகள் வருகிற நாட்களில் ராஜாவை போல சில வேலைகளை செய்து தேவநாம மகிமைக்காக சபையில் நல்ல சாட்சியாக இருக்கணும். ஆமே. இல்லைன்னா லேவியனா ஆயிரணும், ஊழியர்னா ஆயிரணும். இல்லையா சொல்லுங்க. ஊழியர் ஆகி உலகத்தை என்ன செய்யணும்? கலக்கணும். நல்ல தேவனுடைய நாமத்துக்காக ஊழியம் செய்யணும். பொருளை விரும்பாம, பணத்தை விரும்பாம, சுகத்தை விரும்பாம தேவனுக்காக செயல்படுகிறவர்களா, சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களா, சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களா, சத்தியத்தையே பேசுகிறவர்களா, லேவியர்களா இருக்கணும். ஆமே. ஆகவேதான் தேவன் எதற்கு தெரிந்து கொள்கிறார்? ராஜாவாக, லேவியனாக பயன்படுத்துவதற்கு. ராஜாவுடைய அழைப்பு வேற, லேவியனுடைய அழைப்பு வேற. ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியாது. ரெண்டையும் ஒன்னா செய்யறவங்க தடுமாறதான் செய்யணும். ஒன்னு ராஜாவா இருக்கணும், இல்லைன்னா லேவியனா இருக்கணும். ரெண்டையும் ரோல் மாடல் பண்ணா அது குழப்பம். ஏதாவது ஒன்னதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏதாவது ஒண்ணுல கவனம் செலுத்தணும். இல்லையா சொல்லுங்க. ஆமே. அதுக்கு தான் சபையில் சிலர் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த ஆட்களை என்ன செய்யறாரு? வைக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஆமா, அதின் பாடு அதுக்கு சொல்லுங்க போதும். ஆகாத வழக்கில் தலையிடுறது நமக்கு நல்லது கிடையாது. கர்த்தர் நல்லவர். சரி, தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ராஜாவாக நம்மை ஆண்டவர் உபயோகப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்டார். அது தேவனுடைய ஈவு. சரி, இந்த ராஜாவாய் தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11:37, உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். இந்த ராஜாவுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கிறார். என்ன ஃப்ரீடம்? மன விருப்பத்தின்படி செய்யக்கூடிய ஒரு ஃப்ரீடம். இதற்கு எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோனை போல செல்வ செழிப்பா வாழ்ந்த ஆட்கள் உலகத்தில் வேற யாரும் கிடையவே கிடையாது. ஆனா சாலமோன் அதை சரியா உபயோகப்படுத்தியிருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் தப்பா யூஸ் பண்ணது தான் பிரச்சனை. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுல நமக்கு ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனா அது என்ன விருப்பமா இருக்கணும்னா, தேவன் விரும்புகிற விருப்பமா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க, தேவன் விரும்புகிற விருப்பமா இருக்கணும். தெரிந்து கொண்ட உங்களுக்கு எனக்கு மன விருப்பத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, பர்மிஷன் கொடுக்கிறார். ஆனா சில நேரங்கள் அது தப்பா போயிருது. ஆண்டவர் நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அந்த மன விருப்பம் வேற மாதிரி திரும்பிடுது, வேற மாதிரி ராஜாங்கம் ஆயிருது, வேற மாதிரி ஆளுக ஆயிருது, வேற மாதிரி செயல்பாடு ஆயிருது. அதனாலதான் அந்த தேவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை சரிவர செய்ய முடியாம அது வேற ட்ராக்ல திரும்பிடுது. சாலமோனை பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்கும்போது என்ன கேட்குறான், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு அவன் விருப்பத்தை சொல்றான் பாருங்க. என்ன வேணும்? ஏன் ஞானத்தை கேட்டான்? ஆண்டவர் என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? சொல்லுங்க, கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா சாலமோனை ரொம்ப பிடிக்கும். சாலமோன்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சாலமோன்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன். சாலமோன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, இது உங்களுக்கு அசைன்மெண்ட். சரி, அடுத்த வாரம் ஆராதனையில் ஃபஸ்ட்டு முதல்ல செய்தி கொடுக்கிற போது முதல்ல கையை தூக்கி அர்த்தம் சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழைய நம்ம சபையில் ஒரு முறை நான் பேசும்போது நான் சொல்லி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கா? பிரசங்கம் பண்ணும்போது சாலமோன்னா என்ன அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்பாக இருக்கணும், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்த வாரம் இது உங்களுக்கு அசைன்மெண்ட்டு. நீங்கள் கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அர்த்தம் தான் சொல்ல போறிய, இது பெரிய அசைன்மெண்ட்லாம் கிடையாது. சரி, கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்கிறேன்னா, சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்குறான். ஞானத்தை கேட்டவுடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஞானத்தை மட்டுமா கொடுத்தாரு? ஞானத்தையும் கொடுத்தாரு. அவன் கேட்காத சகல செல்வத்தையும் செழிப்பையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதற்கு அடையாளம் தான் அவன் செல்வ சீமானாய் வாழ்ந்தான், சம்பிராயமாய் சாப்பிட்டான், சம்பிராயமாய் செலவழிச்சான், எல்லா நாட்டையும் வசப்படுத்திட்டான், எல்லாத்தையும் வசப்படுத்திட்டான். ஒரு நாடு கூட அவன் கைக்குள்ள இல்லாம இல்ல. எல்லா நாட்டிலையும் ஒரு பொண்ணை கட்டியாச்சு. எல்லா நாட்டிலும் ஒரு பொண்ணை கட்டினோடனே யாராயிட்டான்? ஆமா, அந்த நாட்டுக்கு ஒரு மர்மம். ஏற்கனவே கர்த்தர் இவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்கிறதுனால, இவன் மன விருப்பத்தின்படி கொடுத்ததுனால எந்தெந்த நாட்டில் எப்படி பேசணுமோ அப்படி இவனுக்கு என்ன செய்யும் தெரியும். சிலர் அப்படிதான், எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், நமக்கெல்லாம் மண்டையில் ஏற மாட்டுக்கு, நமக்கெல்லாம் அந்த ஞானம் வர மாட்டுக்கு. கர்த்தர் நல்லவர். யார்கிட்ட எந்த ரூட்டை போடணும், யார்கிட்ட எப்படி போட்டு சமாளிக்கணும், யார்கிட்ட எப்படி சொன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படியே விழுந்துருவாங்க, அப்படிலாம் நிறைய பேருக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்காதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க.
சில ஆட்கள் அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை வச்சே நம்மளையும் பார்ப்பாங்க, நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ. கர்த்தர் நல்லவர். சரி, வேண்டாம், நம்ம அந்த டாபிக் போகணும். சரி, கவனிங்க. இப்படி சாலமோன் செஞ்சதுனால அது என்ன ஆச்சு? கட்டினது அவனுடைய இருதயத்தை தேவனை விட்டு வழுவி போவதற்கு அது காரணமாய் மாறுச்சு. எந்தெந்த நாட்டில் என்னென்ன தெய்வம் உண்டு அவ்வளவுக்கும் இவன் என்ன கட்ட ஆரம்பிச்சிட்டான்? கோயில் கட்டுனான், சிலை வச்சான். அந்தந்த நாட்டில் அவங்க வணங்கினதை அவங்களால நிறுத்த முடியல. அவங்க வணங்கினது மட்டுமல்ல, சாலமோனையும் கூப்பிடுதாங்க. ஐயா, நீங்களும் வாங்க, நான் மட்டுமா கும்பிடணும், நீங்களும் வந்து கும்பிடுங்களேன். என்ன ஓயாமல உங்களுக்கு கும்பிட சொன்னேன், ஒரு நேரம் வந்து கும்பிட்டுட்டு போங்க. ஒரு நேரம் வந்து கொஞ்சம் தலையை மட்டும் இப்படி தலையை மட்டும் நீங்க இப்படி ஆட்டுனா போதும், எங்க தெய்வம் அப்படியே அங்கீகரிச்சிரும். ஒரு நாள் தலையாட்டுனா, அடுத்த நாள் கொஞ்சம் குனிஞ்சா, அடுத்து படுத்துட்டான். மன விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது எவ்வளவு தப்பா போச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்க சிந்திக்கணும். உங்க மன விருப்பம், நம்மளே மன விருப்பத்தில் நம்மளே சில காரியங்களை செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு துவண்டு போய் ஆண்டவரே நீங்க தான் காரணம்னு சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. யோசிக்கணும். இந்த மன விருப்பம் எங்க உதயமாச்சு, எப்படி உதயமாச்சு, இது எப்படி எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டுச்சு, இதுக்கும் வசனத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு பிரியம் இல்லையா, அதை நான் யோசிச்சு செஞ்சனாங்கிறத சரியா நாம புரிஞ்சுக்கிடணும். ராஜாவா தெரிந்து கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் மன விருப்பத்தை ஆண்டவர் கிராண்டட் பண்றார், அப்படியே செயல்படுத்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அது மட்டும் ஆண்டவர் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு 50 பேர் நம்ம தண்டனைக்குள்ள இருப்போம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நம்ம விருப்பத்துக்கு அவர் அனுமதி கொடுக்காம மட்டும் நம்மளை நடத்துகிற தேவனா இருப்பார்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் தண்டனைக்குள்ள தான் இருப்போம். நம்மளை சிக்குன்னு ஆண்டவர் பிடிச்சி வச்சிருப்பாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிடிச்சி வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம அப்படி ஆழ்க்க வலுவுற மீன்ல நழுவுற மீன், நாம இப்படி பிடிக்கிறதுக்குள்ள நம்ம அப்படி புழுக்குன்னு நழுவிட்டு ஓடிடுவோம். ஆமா, ஆனாலும் ஆண்டவர் நினைச்சாரு, போ போயிட்டு எங்க வருவியா வா போ. யோனா கடல்ல குதிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பார்க்காம இருந்தாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் சோ காமிக்கிறான், நான் தான் உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் யார் தான்? நான் தான். உங்க எல்லாருடைய பொருட்களையும் கடல்ல தூக்கி போடுறதுக்கு காரணம் யார் தான்? நான் தான், நான் தான், நான் தாங்க. நீ தானே என்னையா செய்ய போற? ஒன்னும் செய்யல, குதிச்சிருந்தேன். சில ஆட்கள் தப்பெல்லாம் செஞ்சுவிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, செத்துருதேன். சாவறதுக்காயா படைச்சாரு ஆண்டவர்? சாவறதுக்கா படைச்சாரு? மனம் திரும்பி ஆண்டவரை ருசிச்சோம்னா வாழ்வு கிடைக்கு, மறுவாழ்வு கிடைக்கு. அதுலயும் ஆண்டவர் எதை கொடுக்கிறாருன்னா மன விருப்பத்தை கொடுக்கிறார். நீ செஞ்சு எங்க தான் தொலைவியா தொலை, கடைசியில் உன்னை பிடிக்கிறது என்னுடைய வேலை, போ. அவன் குதிக்கிறான், ஆண்டவர் என்ன செய்றாரு? குதி குதி. அவன் குதிச்ச உடனே அவன் எப்படி குதிச்சிருப்பான்? ஆண்டவர் நம்மள அவ்வளவுதான், போச்சு, விழுந்தாச்சு, இனி ஜீவன் போச்சு. அவன் விழவும் கத்த சொல்றாரு, போ விழுங்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவன் விழவும் அவன் எந்த ஆழத்துக்கு போறானோ அங்க சொல்றாரு, நீ போய் விழுங்கு. அழகாக அவனை விழுங்கி வச்சிருக்கு. இப்போ முழங்கால் போட்டு அல்லும் பகலும் புசியாம குடியாம ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிருங்க. இந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சுன்னா, அவனை தேவன் தெரிந்து கொண்ட போது அவனுக்கு ஒரு மன விருப்பத்தை கொடுத்தாரு. அந்த மன விருப்பம் தவறா இருந்தது, வேற விதத்தில் இருந்தது, தனக்கு சாதகமா இருந்துச்சு, தான் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதா இருந்துச்சு. அது நன்மையா தீமையா, தேவனுக்கு பிரியமா, அது சபையினுடைய உபதேசத்துக்கு கட்டுப்பட்டதா, சபையோடு இணைக்கப்பட்டதா, அல்லது இது நியாயமாங்கிறத புரிந்து கொள்ளாமல் செயல்படுத்தினதுனால இப்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். இதுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள கோழைக்குல எப்படி இருந்திருக்கும்? மீனுனாலே நமக்கு சே அப்படிமோ. மீனுனாலே நம்ம என்ன நல்ல மணக்குன்னு சொல்லுவோமா? யாராவது சொல்ற ஆளுக்கு இருக்கீங்களா? மீனா நல்ல மணக்கும் பாஸ்டர், என் பக்கத்தில் உட்காந்து கழுவுங்க பாஸ்டர். அப்படியே நான் மோப்பத்தை அப்படியே மூச்சை இழுத்து இழுத்து விட்டுதேன். ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். மீனுனாலே அது என்னதான்? நாத்தம் தான். ஐயோ, கொட்டலை பெரட்டுது, உள்ள இருந்து அப்படியே வெளியில கொண்டு வந்துடுது. வாடைக்கே அப்படின்னா மீன் வயிற்றுக்குள்ள யோசிங்க.
அப்படிப்பட்டவனையும் அழிந்து போகாதபடி மறுபடியும் அவனை வெளியே கொண்டு வந்து கக்கி அவனை உபயோகப்படுத்தினார். அவனை தெரிந்து கொண்ட கர்த்தர் மறுபடியும் உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. தேவனின் ஈவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவனுடைய ஈவை எவராலும் மாற்றி அதை மறுக்க முடியாது. தேவனுடைய ஈவை யாரும் தடை செய்து இனி நடக்காது என்று சவால் விட முடியாது. கர்த்தர் உங்களோட பேசுறாரு. தேவனுடைய ஈவு உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால் உங்களை ஆண்டவர் அழிந்து போவதற்கு கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை மறைமுகமா நீங்கள் செய்தவைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்காத போல இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, மறுபடியும் உங்களுக்கு தேவ திட்டத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதை புரிஞ்சுக்கோங்க. தேவனின் ஈவு ஒரு நாள் அழியாது, ஒரு நாள் மாற்றப்படாது. மறுபடியும் புத்துயிர் அடையும், மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். அவர் நினைச்சது போல நடத்தி காட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அப்ப முதலாவது தேவனுடைய ஈவு என்னன்னா, தெரிந்து கொண்டதுதான் தேவனுடைய விலையேறப்பெற்ற ஈவு. ஆமே. நம்மளை தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம இந்த இடத்துல இருப்போமா? யோசிங்க, இந்த இடத்துல இருப்போமா? நாளை இருந்திருக்க மாட்டேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. என்னை தேவன் தெரிந்து கொண்டதுனால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். ஆமே. சரி, ரெண்டாவது ஓசியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டே. இரண்டாவது, உங்களை என்னையும் தேவன் அறிந்து கொண்டாராம். இதுக்கும் காரணம் அவருடைய ஈவு. உங்களை என்ன செய்தாராம்? அறிந்து கொண்டார். உங்களை என்னையும் ஆண்டவர் தான் சரியா அறிஞ்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஹிஸ்டரி, என்னுடைய சரித்திரம் அவருக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஆமா, A to Z அவருக்கு தெரியும். நம்ம எப்படிலாம் இருப்போங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். உங்களை என்னையும் அவர் தான் சரியா அறிஞ்சிருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. இந்த ஓசியா புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இதை உற்று பார்த்தோம்னா தேவனுடைய ஈவு எவ்வளோ விலையேறப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். என்ன அதில் வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு இருதயம் மேட்டிமையாயிற்று. போதும். திருப்தியானதினால அவங்க இருதயம் என்ன செஞ்சு? ஆமா, நம்ம வீடுகளில் வச்சிருக்கிற மாடு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்க்க போவோம். அது நல்லா மேய்ஞ்சிட்டுனா அடுத்து கீழே என்ன செய்யாது சொல்லுங்க? குனியவே குனியாது. ஏன்? வயிறு நிரம்பக்கூடிய இறைய சாப்பிட்டாச்சு, இனி குனியங்கிறது அவசியம். ஆனா பசியா இருக்கும்போது பார்த்தா இப்படியே மேயும் பாருங்க. எதுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தங்கள் அழகா மறுபடியும் வாசிமா. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு இருதயம் எப்படி ஆயிட்டு? இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? அவருக்கு தெரியும். நம்மளை அவர் தான் அறிஞ்சு வச்சிருக்கிறார். என் பிள்ளை கொஞ்சம் சாப்பிட்டுருச்சுன்னா இருதயம் கொஞ்சம் எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் அப்படியே தலையை தூக்கி காட்டும். நம்மளை விட வேற யாருமே கிடையாது அப்படின்னு தூக்கி காட்டும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தலை உயரும். இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டுனா என்னை விட வேற யாருமே கிடையாதுன்னு லாந்த ஆரம்பிச்சிடும். இருதயம் எப்படி ஆயிட்டுனா மேட்டின்மையாய் ஆயிட்டு. ஏதுன்னு சொல்லுது, நீ மேட்டின்மை சிந்தையா என்ன செய்யாதே இராதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம எப்படி இருந்திருக்கோம்னா இருதயம் மேட்டின்மையா. சில இடத்துல நம்ம பேசணும்னா பேசுற வார்த்தையெல்லாம் இப்படித்தான் இருக்கும். நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், என்னால் அது நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் பிரச்சனை எதால நடக்கும் சொல்லுங்க? பிரச்சனை எது வழியா தான் வரும்? நம்ம எதை சொன்னோமோ அது வழியா தான் வரும். ஏன்னா நம்ம தானே வழி வாசல் திறந்து வச்சோம், நம்ம தானே வழியை போட்டு விட்டோம். என்னாலன்னு அது சொல்லும். உன்னால தானே நான் வருவேன். கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்க இருதயம்
மேய்ச்சலி நிமித்தம் என்ன அடையக்கூடாது? மேட்டின்மை அடையக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டு அவங்களுக்குள்ள என்ன வந்துடுதுன்னா மிஞ்சுன பரிசுத்தவானா ஆயிடுறாங்க. என்ன பரிசுத்தவான் அப்படின்னு என்ன தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பரிசேயர் சதுசேயர் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், அதைத்தான் வாதாடுவாங்க. கிடையவே கிடையாது, உயிர்த்தெழுதல் கிடையாதுமா ஒருத்தன். அவன் சொல்லுவான் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிமா. எப்ப எப்படிப்பான்னா நான் வசனத்தை எடுத்து சொல்றேன் பாருங்க அப்படிமா. வசனம் இருக்கும், வசனம் இல்லாமலாம் இருக்காரு, வசனம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஓ அப்படியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பைபிள் நல்லா படிக்கணும்னு சொல்லுது. பைபிள் படிக்காம சும்மா கேட்குற விசுவாசிகளை இருந்தோம்னா சீக்கிரமா யாருனாலும் என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை குழப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம குழம்பிட்டு பிழிப்பிதிங்க நிற்கணும். அப்புறம் அடுத்து யாரை தான் பார்க்கணும்? பாஸ்டர் தான் பார்க்கணும். பாஸ்டர் பாஸ்டர் வந்துருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களா தெளிவாகணுமா பாஸ்டர் வந்து தெளிவாக்கணுமா? நீங்களா தெளிவாகணும். நமக்கு தான், நம்ம தானே சாப்பிட்றோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நமக்கு யார் ஊட்டுனா? யார் ஊட்டுனா? அம்மா அப்பா ஊட்டுனாங்க. சாப்பிடுமா பிள்ளை, சாப்பிடு சாப்பிடுன்னு விட்டாங்க. அப்புறம் அடுத்து நீ ஏன் அள்ளி சாப்பிடு. இப்போ நம்மகிட்ட சொல்லவே வேணாம், சாப்பிட்ருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா தானே வச்சு முடிச்ச உடனே சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஏன் வச்ச தானே செஞ்சேன், சாப்பிட்டுட்டியோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிட்டோம். அதை மாதிரி ஆவிக்குரிய காரியத்திலையும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, பாலை குடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமே. கவனிங்க, நம்ம அறிந்து கொள்ளுகிற தேவனுக்கு முன்னால உங்களை சிந்திச்சு பாருங்க. நம்ம இருதயம் மேட்டின்மையா இருக்கா, இல்ல மேட்டின்மை இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமா? சிலர் அவர்கள் மேட்டின்மை இருந்து வாழ்க்கையில அவர்கள் அடிபட்டதெல்லாம் போதலை, இன்னும் அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது, ஆனா அதுல இருந்து வெளியில வர முடியல. ஏன்னா அது ஒரு அடிமை, அது ஒரு போதை. மேட்டின்மை அப்படிங்கிறது ஒரு போதை, அதுல இருந்து வெளியே வர முடியல. அவங்களுக்கு தெரியுது, இது என் வாழ்க்கைக்கு பிரச்சனை, இது எனக்கு இழப்பை கொண்டு வருது, தோல்வியை கொண்டு வருது, அவமானத்தை கொண்டு வருது, மரியாதை இழக்க பண்ணுது. தெரிஞ்சும் இன்னும் அதுல இருக்காங்க. கர்த்தனைக்கு சொல்றாரு, தேவனுடைய ஈவுனால உங்களை என்னை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால அதுல இருந்து வெளியே கொண்டு வர விரும்புறாரு. ஆமே. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அறிந்து கொண்ட தேவனே, என்னை எப்படி வெளியே கொண்டு வரணுமோ அப்படி என்னை வெளியே கொண்டு வாங்க. என் இருதய மேட்டின்மையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. சவுலுக்கு பிரச்சனை வந்தது எதனால தெரியுமா? சவுலுக்கு பிரச்சனை எதனால வந்துச்சு சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. பரிசு சவுலுக்கு அவனுடைய வாழ்க்கையில முதல் தாக்கம் எதுல வந்துச்சு தெரியுமா? இது நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கம்மா. பொறாமைங்கிறத விட வசனத்தோட அழகா சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னது? யாரோ சொன்னாங்களே, அண்ணன் சிஸ்டர். ஆமா, அவங்களுக்கு ஒரு பரிசு அடுத்த வாரம் கொடுத்துடணும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனையே. இவன் போய் கோலியாத்த வீழ்த்தினதுலாம் பிரச்சனை இல்ல, பிரச்சனை இதுல வந்துச்சு. அவங்க பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000 தான். அவர் யாரா இருக்கிறாரு? அதுதான் பிரச்சனை. ராஜாவா இருக்கிற ஆளுக்கு இவ்வளவுதானா? இவன் இன்னைக்கு தான் வந்தான், இப்பதான் இப்படி நின்னுட்டு போய் அடிச்சுட்டு வரான். அவனை பார்த்து பாடுறாங்க தாவீது கொன்றது. மேட்டின்மை உள்ளத்துக்குள்ள வருது, எழும்புது, இப்படியே வருது. அது எப்படி? என்னெல்லாம் 10,000 சொல்லணும், என்னெல்லாம் அதிகம் சொல்லணும், இவனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்ததுனால தான் இவனுக்குள் இருந்த அபிஷேகத்தினுடைய வேல்யூ என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? குறைய ஆரம்பித்தது. அது குறைய ஆரம்பிக்கும் போது இன்னொரு ஆவி அங்க ஆயத்தமா இருக்கு. அது வெளியே வரவும் நான் உள்ள போயிடணும். அது வெளியே வரவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், அபிஷேகத்தை நீங்க இழப்பீங்கன்னா நீங்க எம்டியாலாம் இருக்க மாட்டீங்க. இன்னொரு மாய்மாலத்தின் ஆவி உள்ள வந்துடும். அது எப்படி இருக்கும்னா அபிஷேகத்தின் ஆவி மாதிரியே இருக்கும். ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியம். ஆனா அது நடிக்கிறது மட்டும் எப்படி இருக்கும்னா அபிஷேகமா நடிக்கும். கர்த்தர் நல்லவர். சவுலுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைக்கு காரணம் மேட்டின்மையான எண்ணம் அவனுக்குள்ள வந்தது தான். எனக்கு சொல்ல வேண்டியதை எப்படி அவனுக்கு சொல்லலாம்? அல்லேலூயா.
ஆனால் தாவீது ஆண்டவர் வேற மாதிரி கர்த்தர் உருவாக்கி இருந்தார். இல்லையே சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படி உருவாக்கப்படணும்னா, எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய உயர்விலையும் ஒரு இஞ்சு கூட நாம என்னால் உண்டானதுன்னு நம்ம வாயை திறந்து சொல்லிடக்கூடாது. எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய ஈவு. நான் என்னால் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்பெல்லாம் மனப்பூர்வமாக சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடுமாற கர்த்தர் விட மாட்டார், விடவே மாட்டார். தாவீது எப்படி உருவாக்கி இருந்தார்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை போடவே மாட்டேன். ஆனால் சவுலுக்குள்ளே இருந்தது என்னன்னா, அவனை கொல்லாம விட மாட்டேன். இவன் போட மாட்டேங்கிறான், அவன் சொல்றானா கொல்லாம விட மாட்டேன். அப்போ அபிஷேகத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த அபிஷேகத்துக்கும் அந்த அபிஷேகத்துக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து போராடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவி இல்லை. தொடர்ந்து வைராக்கியமா நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவி இல்லை. தொடர்ந்து அவங்களுக்குள்ள பொல்லாத இருதயம் வருதுன்னா அந்த ஆவி வித்தியாசமா இருக்கு, அது வித்தியாசமா இருக்கு. நீங்களும் நானும் அடிபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆவி தோய்ந்து போகல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சகித்து போக பண்ணியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வரங்களில் விளையேறப்பட்ட வரம் என்ன தெரியுமா? வரங்களில் விளையேறப்பட்ட வரம் என்ன தெரியுமா? நான் கற்றுக்கிட்டது சகித்து போறதாங்க வரம். சகித்து போறதுதான் வரங்களில் விளையேறப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? சகித்து போற அனுபவம், சகிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தங்க உங்களை கூப்பிட்டு வச்சு மண்டையில நட்டுன்னு கொட்டுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? கோபம் கட்டாயம் வரும்போது நமக்கு சும்மா இருப்போமா? 10 கொட்டு கொட்டினாலும் நான் ஒரு கொட்டாவது கொட்டே தீரணும். அங்க என்ன எல்லாம் போயிருது, அங்க என்னெல்லாம் போயிருது? சகிக்கிற அனுபவம் இல்லாம போயிருது. 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தையாவது உன்னை கேட்டுறணும். அங்க என்னது அடிபட்டுருது சொல்லுங்க? சகிப்புத்தன்மை. ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை நான் கற்றுக்கிட்டதை நான் சொல்றேன். சகிக்கிறது தான் விளையேறப்பட்ட வரம். ஆமே. யாருக்காக? பாஸ்டுக்காக இல்ல, கிறிஸ்துவுக்காக. இந்த உலகத்தில் நீங்க சகிக்க பழகிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்ந்தவங்க வேற ஒருவருமே இருக்கிற சர்டிபிகேட்டை கர்த்தர் கொடுப்பார். கட்டாயம் கர்த்தர் கொடுப்பாரு. உங்க முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய முடிவு மகிமையா இருக்கும். உங்க மூலமா அநேகர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பாடத்தை கற்றுக்கிடுவாங்க. ஆமே. உங்களுக்குன்னு ஒரு லெசனை கர்த்தர் நிச்சயமா வச்சுதான் ஆண்டவர்களை இந்த உலகத்துல உங்களுடைய கண்ணை மூடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருதயத்தில் என்ன வரக்கூடாது? மேட்டின்மை வரக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஓசியா புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நீ சரியான மேய்ச்சல் அடைஞ்ச உடனே உனக்குள்ள இருதயத்தில் மேட்டின்மை உண்டாயிட்டு, ஆனாலும் உன் மேல நான் ஈவா இருக்கிறேன், உன் மேல நான் ரொம்ப ஈவுள்ள, உனக்கு ஏதாவது கொடுக்கணும், உன்னை எப்படியாவது தாங்கணும், உன்னை எப்படியாவது மீட்டணும், உன்னை எப்படியாவது அரவணைக்கணுங்கிற விஷயத்தை நான் மறக்கல அப்படிங்கிறத ஆண்டவர் பதிவு பண்றார். ரெண்டாவது என்ன தெரியுமா? வாசிப்போம். அதே அதிகாரத்தில் வாசிங்க. இருதயத்தில் மேட்டின்மையாகி 6ஆம் வசனத்தில் 13:6 என்னை மறந்தார்கள். ரெண்டாவது என்ன தப்பு? மறந்தாச்சு. மறக்கிறது அப்படிங்கிறது கொடூரமான ஒண்ணு, பயங்கரமான ஒண்ணு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறக்கிறத எத்தனை பேருக்கு அனுபவமா இருக்கு? மறந்துட்டுக்கோம் பாஸ்டர். எப்போ மறந்துட்டு நாங்க பட்ட பாடு இருக்க கொஞ்சம் நெஞ்சில்ல பாஸ்டர். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு வாரம் ஆராதனை முடிஞ்சு அன்னைக்கு பாருங்க தண்ணி வந்துச்சு. நாங்கள் டோரை பூட்டுறதுக்கு பதிலாக கெட்டி வச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இங்கே வந்துட்டு போகும்போது சாவி எங்கே இருக்குன்னா, சாவி இங்கே இருக்கு. சாவி வீட்டுக்குள்ளே இருக்கு. வீட்டுக்குள்ளே வச்சு உள்ளே உள்ளதை பூட்டியாச்சு. அதை அமுக்கு பூட்டிட்டு நாங்கள் வெளியில் உள்ளதை இது பண்ணி நாங்கள் நம்மகிட்ட கையில் சாவி இருக்குன்னு வந்தாச்சு. இங்கே ஆராதனை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் யோசிக்கும், சாவி எங்கே இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்கு. என்ன பண்ண? இனிமே பூட்டை உடைக்க தான் செய்யணும். ஆனால் கர்த்தர் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு. இல்லைன்னா அன்னைக்கு அந்த பூட்டு போயிருக்கும். பியூலாவை கூட்டு போயாச்சு.
பியூலாவும் ஒரு கல் எடுத்து டம்மு டம்மு டம்முன்னு அடித்து கொஞ்சம் அதை காயப்படுத்தி, அவளுக்கு ஒரு ஆதங்கம் என்னென்னா, பாஸ்ட்டு சாவி இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி விஜயகாலுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு உடச்சிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இங்கே ஞாபகம் வந்துட்டு, இன்னொரு சாவி நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் யோசனை வந்து தட்டப்படன்னு அங்கே போய் பார்க்கமுன்னே அது உடையலை. இல்லையா சொல்லுங்க? அன்றைக்கே மாத்திர இன்ன வரைக்கும் மாற்றலை, அதுவும் மறந்துடுச்சு. புட்டு வாங்கணுங்க அதுவும் மறந்துடுது. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்கிறேன்னா, மறதி இருக்கு பாருங்க, கொடூரமானது. உலக பொருளை மறந்துட்டா கூட வாங்கிடலாம், ஆனால் தேவனை மறந்துட்டோன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தேவன் சொல்றாரு, நீ என்னை மறந்த, ஆனால் நான் உன்னை மறக்கலை. ஆமென். நான் உன்னை மறக்கலை அப்படிங்கிறத பதிவு பண்றாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு உங்களை என்னை எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம எப்படிலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற சரியான ஒரு ரிசர்ச் யார் பண்ணியிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் தான் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஒருவேளை என்னை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எங்கள் பாஸ்ட் நல்லவரா கெட்டவரா? எங்கள் பாஸ்ட் நல்லா பேசுவாரா பேச மாட்டாரா? கோவப்படுவாரா கோவப்பட மாட்டாரா? எப்படி எங்களை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்குறத விட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு லெசன் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. வேற யார்ட்டையும் கேட்க வேணாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா என்னுடைய பிளான் யார்கிட்ட இருக்கு? என்னுடைய கர்த்தர்கிட்ட இருக்கு. என்னை குறித்த முழு டீட்டெயில் அவர்கிட்ட இருக்கு. அவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தெளிவாக விளக்கம் கொடுப்பார். உங்களை குறித்த விளக்கம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன்னா, நம்மளை அறிந்தவர் அவர் ஒருவர் தான். அவர் தேவனுடைய ஈவுனால உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். ஆமே. சரி, இன்னொரு காரியம் 9ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னில் உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் கலெக்டரா சொல்லிட்டாரா? நீ உனக்கு எதை உண்டாக்கிக்கிட்ட? கேடை உண்டாக்கிக்கிட்ட. ஆனாலும் நான் அறிஞ்சிருக்கேன், நீ உனக்கு கேடு உண்டாக்குவே அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்களும் நானும் கேடு உண்டாக்குற ஆளுன்னா நம்ம சும்மா இருப்போமா? சொல்லுங்க, சும்மா இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது பண்ணணும்னு யோசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை அறிந்திருந்தும் அவர் என்ன நினைக்கலன்னா, சகாயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல, சகாயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆமே. முதலாவது சொன்னேன், நம்மை தெரிந்து கொண்டார். 2வது சொன்னேன், நம்ம என்ன செய்தார்? அறிந்து கொண்டார். ஒன்று தலைப்பு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. சரி, ஏசாயா 43:1. ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, மீட்டு கொண்டார். போதும். 3வது என்ன சொன்னார்? மீட்டு கொண்டார், தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். 3வது இதுதான் ஃபைனல். மீட்டு கொண்டார்னா என்ன அர்த்தம்? இனி நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு மனுஷன் தண்ணியில் கடந்து தத்தளிக்கிறான்னு வைங்களேன், ஒரு ஆள் பார்க்குறாரு, அவனை காப்பாற்றுவாரா? என்ன பண்ணுவார் சொல்லுங்க? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பயங்கரமாக வெள்ளம் அங்கேருந்து அடிச்சு வருது. வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் பாலத்தில் நடந்து போயிட்டு இருந்தவன் திடீர்னு என்ன பண்ணான்னா, இப்படி குனிஞ்சி இப்படி பார்க்குறான். பக்கத்துல இருந்து ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா, அவரை அப்படியே தலை குப்புற உள்ள தூக்கிட்டாரு. என்னடா இவனை முக்க போறானோன்னு பார்த்தா, அங்கிருந்து தண்ணியில் முங்கி வாரான். அவனை கையை பிடிச்சி, இவன் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தூக்கும் போது இன்னொருத்தன் இவன் காலை பிடிச்சி தூக்குறான். இப்போ 3 பேரும் சேஃப்டியா மேலே வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனே காப்பாற்றும் போது, உங்களை தாயின் கற்பத்தில் உருவாகும்னே உங்களை என்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்களை அழிந்து போக கர்த்தர் விடமாட்டாரு. தேவனுடைய ஈவுனால உங்களை அவர் மீட்டுக்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டார். இனி இந்த உலகத்தினால் ஜெயிக்க ஆண்டவர் விடமாட்டார். சத்துருவினால் ஜெயிக்க விடமாட்டார். உங்க குடும்பத்தினால, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆமேன் மனிதர்களால உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். காரணம், அவர் மீட்டு கொண்டார்.
அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். அவருடைய ஜீவன் உங்களுக்காக கொடுத்து மீட்டு கொண்டார். அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய கிரயம் நமக்கு செலுத்தப்பட்டிருக்கிறபடினால நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். கண்ணு மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக. தேவனின் ஈவு என்னை தெரிந்து கொண்ட ஈவு, என்னை அறிந்து கொண்ட ஈவு, என்னை மீட்டு கொண்ட ஈவை என் வாழ்க்கையில் நான் மறந்து போகவே மாட்டேன். என் ஆண்டவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாயை திறந்து தேவனுக்கு முன்பதாக உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனின் ஈவு ஹல்லேலூயா என் வாழ்க்கையில் எவ்வளோ விலையேறப்பட்டதாய் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் உணர்கிறேன், அதை நான் புரிந்து கொள்கிறேன், அதன் மேலே என் கவனத்தை நான் திருப்புறேன். மறைக்கப்பட்ட காரியங்களை, மறைபொருளை கர்த்தர் எனக்கு பேசி இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, கர்த்தர் என்னை தூண்டி விட்டு இருக்கிறாரு. நான் தெரிந்து கொள்ளப்பட்டதையும், நான் அறிந்து கொள்ளப்பட்டதையும், நான் மீட்டு கொள்ளப்பட்டதையும் மறந்து போக மாட்டேன். நான் மறந்து போக மாட்டேன். தேவனின் ஈவு இவ்வளோ விலையேறப்பட்டதா, தேவனுடைய ஈவு இவ்வளோ மகிமையானதா ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல நன்றி, என்னை சிதையாமல் நன்றி. எபினே இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் ஈவு இவ்வளவு விலையேறப்பட்டதா என்பதை சிந்திக்க வச்சுங்க. நீர் எங்களை தெரிந்து கொண்டது எங்க மேல வச்ச ஈவு. நாங்க எவ்வளவு மோசமானவங்க அப்படிங்கிறத அறிந்து கொண்டு சகித்து எங்களை நடத்துகிறது அதை விட அதிகமான ஈவு. அப்படியே எங்களை விடாம என்னை மீட்டு கொண்டீங்க பாருங்க. சத்துருவின் இஷ்டத்துக்கு, சத்துருனுடைய துணிகரத்துக்கு, அவனுடைய மோசமான திட்டங்களுக்கு என்னை விட்டு கொடாம என்னை மீட்டு கொண்டீங்க பாருங்க. அது என் மேல வச்ச ஈவு. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீங்க விளக்கி சொன்னதுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியத்தை நாங்கள் மறந்து போகாம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து உம்மோடு நாங்கள் இணைக்கப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்துக்கு சாட்சிகளாய் இருக்க, தெரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட, மீட்டு கொண்ட இந்த அனுபவத்துக்குள் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். அநேக சாட்சிகளை எழுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம்மோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சமாதானத்தோட கடந்து போங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.